ஸ்கை ஆட்டோமேஷன் போட்டதுலேருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஆள் பிரச்சனை, தண்ணி விட்டோன்னா விடலையா, டென்ஷனாக இல்லை, எனக்கு சுத்தமாக இல்லைங்க அதுக்கு. எல்லாமே வந்து இந்த ஃபோனில் வந்து தோட்டத்தோட கண்ட்ரோல், டோட்டல் கண்ட்ரோல் வந்து இந்த ஃபோனில் வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஓடுதா, கரண்ட் இருக்குதா, கரண்ட் இல்லையா, தண்ணி மோட்டர் ஓடுதா, எல்லாமே எனக்கு இந்த ஃபோன்லேருந்து எல்லாமே எனக்கு ஈஸியாக எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு வீட்டிலேருந்து எங்கள் வீடு இங்கே தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து 15 கிலோமீட்டருங்க. அங்கேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன் பண்ணிக்குவோம். ஃபோனில் ஆப் ஒன்று இருக்குது, கொடுத்துட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் வந்துருக்கா, கரண்ட் இல்லையா, சிங்கிள் பேஸ் கரண்ட்டா, 2 பேஸ் கரண்ட்டா, அப்புறம் தண்ணி மோட்டர் ஆஃப் ஆச்சுன்னா என்ன காரணம், இதெல்லாம் எல்லாமே அந்த ஸ்கை ஆட்டோமேஷன் வால்வ்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதுலேயே எல்லாமே நமக்கு வந்துருக்கு. விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் லைஃப்ஸ்கே டெக்னாலஜிஸ்லேருந்து சிவசங்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, அவினாசி பாளையத்திலிருந்து அழகுமலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் திரு ரவி அவர்களுடைய தோட்டத்திலேருந்து நான் பேசுகிறோம். இன்றைக்கி அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 8 கேட் வால் வச்சு நம்ம ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அவரோட தோட்டத்தில் 2 போர் மோட்ரு, ஒரு கிணத்து மோட்ரு, அந்த 2 போர்லேருந்து தண்ணி எடுத்து கிணத்துக்கு விட்டுட்டு, கிணத்துலேருந்து எடுத்து நம்ம ஆட்டோமேஷன் 8 கேட் வால் மூலிமா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இவரோட ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆட்டோமேஷன் பண்ணி 3 வருஷம் அதுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆட்டோமேஷன் எப்படி பண்ணியிருக்கிறோம், எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க சார்? பரவாயில்லையே. இந்த சீசனுக்கு பரவாயில்லையே. போன சீசனுக்கு இந்த சீசன் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. நல்லா போயிட்டுருக்குங்க. நல்லா போயிட்டு. நம்ம ஆட்டோமேஷன்ஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். என் பேர் முத்து ரவிக்குமாருங்கண்ணா. திருப்பூர் மாவட்டம் அழகுமலை கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. நம்ம தோப்பு பார்த்தீங்கன்னா வந்து 10 ஏக்கராங்கண்ணா. 10 ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ஆட்டோமேஷன் வால்வு போட்டிருக்கோம். அது வந்து 8 வால்வு போட்டிருக்கோம். மொத்தம் வந்து 10 ஏக்கராவில் 8 வால்வு போட்டிருக்கோம். 8 வால்வு போட்டிருக்கோம். 2019 நாங்கள் போட்டோம். இப்போ 2022 3 வருஷத்துக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லை. அது பாட்டு நல்லா அருமையாக ஓடிட்டு இருக்குது. வீட்டிலேருந்து எங்கள் வீடு இங்கே தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து 15 கிலோமீட்டருங்க. அங்கேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன் பண்ணிக்குவோம். ஃபோனில் ஆப் ஒன்று இருக்குது, கொடுத்துட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் வந்துருக்கா, கரண்ட் இல்லையா, சிங்கிள் பேஸ் கரண்ட்டா, 2 பேஸ் கரண்ட்டா, அப்புறம் தண்ணி மோட்டர் ஆஃப் ஆச்சுன்னா என்ன காரணம், இதெல்லாம் எல்லாமே அந்த ஸ்கை ஆட்டோமேஷன் வால்வ்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதுலேயே எல்லாமே நமக்கு வந்துடுது. இப்போ என்னுடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 போர் இருக்குதுண்ணா. இப்போ 2 போர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர் இருக்குது, அப்புறம் இன்னொரு போர் வந்து அங்கே இருக்குதுண்ணா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது. இப்போ 2 போர் வந்து பம்ப் பண்ணிங்க தொட்டியில் விழுது. தொட்டிக்கு தான் நம்ம தொட்டிங்குது. தொட்டிக்கெலாம் வந்து தண்ணி விழுகு. தொட்டி நம்மளுக்கு தொட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து காலையில் வந்து காலையில் நம்பின உடனே நாங்கள் என்ன செய்வோம், வந்து ஃபோனில் வந்து எங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்கையோட ஆப் இருக்குது. நாங்கள் வந்து மொத்தம் 8 வால்வு போட்டிருக்கோம். 8 வால்வு இதாங்க வால்வு. இந்த 8 வால்வு போட்டிருக்கோம். இந்த 8 வால்வு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நாங்கள் வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு வால்வுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நாங்கள் செட் பண்ணி வச்சுக்கிறோம். 1.5 மணி நேரம் நாங்கள் வந்து செட் பண்ணி 8 வால்வுக்கு தொட்டியிலேருந்து பம்ப் பண்ணிடுறதுனா ஒவ்வொரு வால்வுக்கு ட்ரிப்ளிகேஷன் பண்ணி விட்ருவோம். இந்த ஒரு வால்வுக்கு மற்ற 8 வால்வுக்கு ட்ரிப்ளிகேஷன் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு வால்வுக்கும் அனுப்பிச்சுட்றோம். மொத்தம் இது வந்து நம்ம ஸ்டார்ட் ரூம் இருக்குது. 2 போர் இருக்குது. மொத்தம் ஒரு 7.5 சிபி போர் இங்கே ஒன்று இருக்குதுங்க. ஒரு 10 சிபி போர் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே இருக்குங்க. ரெண்டுமே தொட்டியில் வந்து விழுந்துரு, தண்ணி விழுந்துரு. இது வந்து அந்த கிணத்து மோட்டரோட ஸ்டார்ட் இருக்குது. இந்த கிணத்து மோட்டர் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கையோட இது ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். இதுலேருந்து நமக்கு எல்லாமே இந்த பெரிய யூனிட் தான் நமக்கு எல்லாமே ஃபோன்லேருந்து அப்ளிகேஷன் நம்ம வந்து போட்டுக்குவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன்லேயே நமக்கு எல்லாம் வந்துடும். லைன் 1, லைன் 2, லைன் 3, கரண்ட் இருக்குதா, கரண்ட் இல்லையா, எல்லாமே நமக்கு இதில் வந்துருங்க. இப்போ நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. இல்லை நமக்கு மோட்டர் ஓடுதா, ஓடலையா, கரண்ட் வந்து இப்போ இருக்குதா, ட்ரை ரன் இருக்கா, எல்லாம் வந்து ஹை வோல்டேஜ், அப்புறம் இது எல்லாமே நமக்கு வந்து இந்த ஃபோன்லேயே நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்துருங்க. பட்டர்ஃப்ளை வால்வு இருக்குது. பைப் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு பைப் போட்டிருக்கேன். இது மாட்டி ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. எந்த ஃபால்ட்டும் இல்லை. அப்புறம் மழைக்கோ இடிக்கோ மின்னலுக்கோ இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் இல்லை. சல்லடு வால்வுக்குமே பட்டர்ஃப்ளை வால்வுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா இடையில ஸ்டக் ஆகிறதுல நல்லா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிக்குது. 3 வருஷம் ஆச்சு. எந்த கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. மொத்தத்தில் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. எந்த இஷ்யூ இது வரைக்கும் வந்ததில்லை. அப்புறம் இந்த வால்வு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஒரு ஆப் ஒன்று இருக்குங்க. இந்த ஆப்பில் எல்லாமே நமக்கு வந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த பச்சை கலர் எரியுது பார்த்தீங்களா, பச்சை கலர் எரியுது பார்த்தீங்கன்னா வால்வு ஓப்பன் அர்த்தம். இதில் வந்து இந்த க்ரீன் கலர் அடுத்தது இப்போ இந்த 3ஆம் கட் வால்வு வந்து ஆன் பண்ணணுன்னா இந்த 3 அமுத்தி சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த 3ஆம் வால்வு ஓப்பன் ஆகிக்குது உங்களுக்கு. இது 2வது தண்ணி பாய்ச்சறது பார்த்தீங்கன்னா டே டைமில் தண்ணி நான் என்றைக்கும் பாய்ச்ச மாட்டேன். என்ன காரணம், தண்ணி வந்து டே டைம் பாய்ச்சும் போது என்ன
வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாதி தண்ணி வந்து 40% தண்ணி வந்து ஆவியாக போயிடுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், நைட்டு தண்ணி வாய்ச்சறது சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் தண்ணி நான் தோட்டத்தை தண்ணி வாய்ச்சது. அப்படி பாய்ச்சும்போது என்ன ஆகுதுன்னா தண்ணியோட எவாபரேஷன் வந்து அப்படியே நிற்கும் உங்களுக்கு. நாளைக்கு காலை வரைக்கும் இப்போ தண்ணி எடுத்துவிட்டோன்னா நாளைக்கு காலை வந்து தண்ணியோட அந்த ஈரப்பதம் அப்படியே வந்து உள்ளே இருக்குது. ஈல்டு வந்து நல்லா கிடைக்குது. அந்த ட்ரை ஆகிறது உங்களுக்கு கம்மியாக இருக்குது. டே டைம் முக்கால்வாசி டே டைமில் வந்து தண்ணி வாய்ச்சோம்னா 40% தண்ணி வந்து ஆவியாக போயிடுது. இந்த ஸ்கை ஆட்டோமேஷன் போர்ட்டல்லேருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஆள் பிரச்சனை, தண்ணி விட்டோன்னா உடலியா, டென்ஷனாக இல்லைங்க. எனக்கு இல்லை, சுத்தமாக இல்லைங்க. எனக்கு எல்லாமே வந்து இந்த ஃபோனில் வந்து தோட்டத்தோட கண்ட்ரோல் டோட்டல் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஓடுதா, கரண்ட் இருக்குதா, கரண்ட் இல்லையா, தண்ணி மோட்டர் ஓடுதா, எல்லாமே எனக்கு இந்த ஃபோன்லேருந்து எல்லாமே எனக்கு ஈஸியாக எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு. அப்புறம் வந்து ஆளுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுத்து அவன் தண்ணி வாங்கினா இல்லையா, அந்த டென்ஷனே எனக்கு இல்லைங்க. வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து 10 கிலோமீட்டர் அங்கேருந்து நைட்டு வர முடியாது, மழை காலம் இல்லை, ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்கை ஆட்டோமேஷன் போர்ட்டல்லேருந்து எனக்கு வந்து 3 வருஷம் வச்சு போட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா அருமையாக ஓடிட்டு இருக்குது. நீங்கள் தாராளமாக போடல. அதாவது அந்த விவசாய மக்கள் வந்து இதை நம்பி போடல, தாராளமாக போடல. அருமையாக இது எந்த இஷ்யூவும் இது ஆனதில்லை. அதே சர்வீஸ் அது மாதிரி தான், கூப்பிட்டா உடனே வந்துடுறாங்க. என்னென்னு ஃபோன்லேயே அப்படியே அப்டேஷன் பண்ணிடுறாங்க. என்னென்ன பிரச்சனை உடனே வந்து அவங்க ஃபோன்லேயே அவங்களே வந்து சொல்லிடுறாங்க உங்களுக்கு. இது எந்த இஷ்யூவும் இல்லை, இது வரைக்கும் ஆனதில்லை. தாராளமாக வந்து நம்ம தோட்டத்தை நீங்கள் திருப்பூர் மாவட்டம் அழகுமலையிலேருந்து இருக்குது. பணம் வந்து பார்க்கலாம். 8 வால் இருக்குது. எப்போ வேணால் நீங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணிக்க என்ன ஏதுன்னு நீங்கள் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கண்கூட வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஓகே.